விழாக்களுக்கு பௌர்ணமியை தேர்ந்தெடுத்தது ஏன்? அந்த காலத்தில் மின்சார விளக்கு வசதி இல்லை என்ற காரணத்தால் பௌர்ணமியை விழாக்களுக்கு தேர்ந்தெடுத்தனர் என்று சிலர் சொல்கிறார்கள். இதில் ஓரளவு உண்மை இருக்கலாம். ஆனால் உண்மை காரணம் அதுவல்ல. சந்திரனுக்கு அமாவாசை முதல் பௌர்ணமி வரையான காலம் வளர்பிறை. பௌர்ணமி முதல் அமாவாசை வரையான காலம் தேய்பிறை. சந்திரனின் வளர்பிறை காலத்தில் அவரது பலம் நமது செயல்களுக்கு பெரிதும் உதவும். ஏனெனில் சந்திரன் மனபலத்தை கொடுப்பவர். தேய்பிறை காலத்தில் அவர் சக்தி குறைந்திருப்பார். பௌர்ணமி அன்று மிக அதிகமான சக்தியுடன் இருப்பார். எனவேதான் பௌர்ணமி அன்று மலை கோவில்கள் முக்கியத்துவம் பெற்றன. சந்திரன் பூமிக்கு மிகவும் அருகில் உள்ள கிரகம். அது வளர்பிறை காலத்தில் இருக்கும்போது சக்தி மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. நாம் உயரமான மலை கோவில்களுக்கு செல்லும்போது தங்கு தடையின்றி அதன் கதிர்கள் நம் மீது படுகின்றன. இது நமது மனோபலத்தை அதிகரிக்கிறது. மனதில் பலம் இருந்தால் உடலும் தானாகவே பலம் பெற்றுவிடும். எந்த காரியமும் வெற்றியாக முடிந்துவிடும். எனவேதான் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருகிறார்கள். மலை கோவில்களில் ஏறுகிறார்கள். இதில் ஆன்மீகமும் இருக்கிறது, அறிவியலும் இருக்கிறது. நமது முன்னோர்கள் இரண்டையும் கலந்தே நமக்கு பல நல்ல பாதைகளை காட்டியுள்ளனர்.